இப்போ இவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த 20 ஹதீஸிலிருந்து ஒரு 5 ஹதீஸுகளுடைய விளக்கத்தை கொடுப்பதற்காக வேண்டி முகமது இஸ்மாயில் அவர்கள் வருகிறார்கள். 10வது ஹதீஸிலிருந்து 15வது ஹதீஸுக்கு விளக்கம். வாங்க இஸ்மாயில், வாங்க. முகமது இஸ்மாயில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு எளிய மார்க்கம். தீன் என்றால் அல்லாஹ் தஆலா கட்டளைப்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைப்படியும் வாழ்வதற்கு தீன் என்று கூறப்படும். ஹதீஸ் நம்பர் 11. அமைதியாருங்க. இறையியல். இஸா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடமே கேள். விளக்கம். அல்லாஹ்வின் நாட்டமின்றி யாரும் யாருக்கும் எதுவும் தர இயலாது. அல்லாஹ்விடம் கேட்பனா அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். நமக்கு ஏதாவது தேவை என்றால் அல்லாஹ்விடமே கேட்க வேண்டும். ஹதீஸ் நம்பர் 12. வணக்கவியல். அஃலலுல் அமாலி இந்தல்லாஹ் அஸ்ஸலாத்து ஃபீ அவ்வலி வக்திஹா, சொற்களில் மிகச்சிறந்த தொழுகை ஆரம்ப நேரத்தில் தொழுவதாகும். அடியான் தொழுவையின் மூலம் இறைவனை நெருங்குகிறான். தொழுவை நிறைவேற்ற தாமதப்படினால் அல்லாஹ் கோபம் அடைகிறான். ஹதீஸ் நம்பர் 13. வணிகவியல். தூபா லிமன் தாபா கஸ்புஹு, எவருடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்குமோ அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். விளக்கம். ஹலாலாக சம்பாத்தியத்தில் பரக்கத் இருக்கும். ஹலாலாக முறையில் சம்பாதித்தால் செய்யும் வணக்கமாகும். ஹலாலாக முறையில் சம்பாதித்தால் இபாதத் செய்யும் பாக்கியம் கிடைக்கும். ஹதீஸ் நம்பர் 14. வாழ்வியல். இஸா தகல்தும் பைத்தன் ஃபஸல்லிமு அலா அஹ்லிஹி, நீங்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். எங்கே சென்றாலும் முதலில் சலாம் சொல்லவும், வீட்டிற்குள் நுழைந்தால் சலாம் சொல்லவும், அறிந்த அறியாத எல்லா முஸ்லிம்களுக்கும் சலாம் சொல்லவும். ஹதீஸ் நம்பர் 15. பண்பியல். லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன், கோல் சொல்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். கோல் சொல்வது தீய பழக்கமாகும். கோல் சொல்பவரை மக்கள் வெறுப்பார். கோல் சொல்பவரை அல்லாஹ் தஆலா சுவனத்தில் அனுமதிக்க மாட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மிக அருமையா சொன்னாங்க.